ரொம்ப நாளுக்கு முன்னாடி காணாம போன ஒரு பிராண்ட்ல இருந்து ஒரு ஸ்மார்ட் ஃபோன் வந்து கொண்டு வந்திருக்காங்க. அது HTC அப்படிங்கிற பிராண்ட்ல இருந்து Wildfire R70 அப்படிங்கிற ஒரு ஸ்மார்ட் ஃபோனை கொண்டு வந்திருக்காங்க. ரொம்ப நாள் கழிச்சு ஒரு ஸ்மார்ட் ஃபோன் கொண்டு வந்த காரணத்தினால நல்ல ஸ்மார்ட் ஃபோன் கொண்டு வந்திருப்பாங்களா? இல்லைன்னா ஏதாவது மொக்க ஸ்மார்ட் ஃபோன் கொண்டு வந்திருப்பாங்களா? ஸோ இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். ஸோ சேனலுக்கு புதுசாக வந்திருந்தீங்கன்னா மறக்காம பக்கத்தில் இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிடுங்க. அப்படி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க. இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ HTCயோட இந்த Wildfire R70 அப்படிங்கிற ஸ்மார்ட் ஃபோனில் என்னெல்லாம் விஷயங்கள் இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். முதல்ல ஃபோனில் இருக்கிற பில்லேருந்து ஆரம்பிக்கலாம். பில்டை பொறுத்த வரையும் வழக்கமான பிளாஸ்டிக் பாடி தான் கொடுத்துருக்காங்க. பேக் சைடில் எந்த ஒரு வித்தியாசமான பேட்டர்னும் இல்லை. ஸோ நார்மலாக தான் ஃபினிஷ் இருக்குது. இந்த பேட்டர்ன் பார்க்குறதுக்கு கிளாஸ் மாதிரி இருந்தாலும் இது பிளாஸ்டிக். ஸோ கேஸ் போட்டு யூஸ் பண்ணுறது நல்லது. மேலும் இந்த ஃபோனோட டிஸ்பிளேக்கு வருவோம். ஃப்ரண்ட் சைடில் உள்ள டிஸ்பிளே பற்றி பேசும்போது இதில் 6.53 இன்ச் HD+ ரெசல்யூஷனோட டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. 19:5:9 ஆஸ்பெக்ட் ரேஷியோவில் வந்திருக்கு. ஸோ HD+ ரெசல்யூஷன் அப்படிங்கிற காரணத்தினால ரொம்பவும் ஷார்ப்பான டிஸ்பிளேயாக இருக்க போகிறதில்ல. ப்ரைஸ் செக்மெண்ட் தான் என்ன விஷயம் அப்படிங்கிறது தெரியல. ஏன்னா HTC நிறுவனம் இந்த ப்ரைஸை வந்து சொல்லலை. ஸ்மார்ட் ஃபோனை இன்ட்ரடியூஸ் பண்ணிட்டாங்க, ஆனால் அதோட ப்ரைஸை வந்து சொல்லாமல் இருக்கிறது கொஞ்சம் ஏமாற்றம் அளிக்கிற விஷயமாக தான் இருக்குது. ஸோ டிஸ்பிளே அப்படின்னு பார்க்கும்போது ரொம்பவும் பயங்கரமான குவாலிட்டி இல்லை. சரி, அடுத்ததாக ப்ராசருக்கு வருவோம். ப்ராசரை பொறுத்தவரையும் இதில் வந்து மீடியாடெக்கோட ஹீலியோ P23 அப்படிங்கிற சிப்செட் வந்து கொடுத்துருக்காங்க. இது ஒரு ஆக்டோகோர் சிப்செட். மேக்ஸிமம் கிளாக் ஸ்பீட் 2.5 GHz வரையும் போகும். கிராஃபிக்ஸ்க்காக இதில் மாலி G71 MP2 அப்படிங்கிற GPU கொடுத்துருக்காங்க. 800 MHz இது ரன் ஆகும். ஸோ பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்கும் கேட்டிங்கன்னா, ஹீலியோட P22 அப்படிங்கிற சிப்செட்டை நிறையா ஸ்மார்ட் ஃபோன்ஸில் பார்த்துருக்கோம். குறிப்பாக நம்ம சேனலில் உள்ள ரிவ்யூஸ்லேயும் நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ பேசிக்கான கேம்ஸ் தான் விளையாட முடியும். ஸோ இது வந்து அதுக்கு கொஞ்சம் லிட்டில் அப்கிரேட் தான். ஸோ ரொம்பவும் வித்தியாசம் இருக்க போகிறத பெர்ஃபார்மன்ஸில். ஸோ PUBG மாதிரியான கேம்ஸ் கூட ரொம்ப நேரம் வந்து தொடர்ந்து விளையாடும் போது கண்டிப்பாக மீடியம் செட்டிங்ஸில் விளையாண்டிங்கன்னா கூட ஷட்டர் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ லோ செட்டிங்ஸில் விளையாடணும்னா விளையாடலாம். கேஷுவலான கேம்ஸ்க்கு இது ஓகேயாக இருக்கும். ஹெவியான கேம்ஸ் விளையாடணும்னு நினைக்கிறவங்களுக்கு இது செட் ஆகாது. அடுத்தபடியாக இந்த ஃபோனோட RAM மற்றும் இன்டர்னல் ஸ்டோரேஜுக்கு வரும். இந்த ஃபோன் ஒரே ஒரு கான்ஃபிகரேஷன் வருது. 2GB RAM வித் 32GB இன்டர்னல் ஸ்டோரேஜோட வருது. மைக்ரோ SD கார்டு சப்போர்ட் இருக்குது. 256GB வரையும் எக்ஸ்டெண்டபிள் பண்ணிக்கலாம். ஹைப்ரிட் சிம் சார்ட்டை தான் கொடுத்துருக்காங்க. அதனால் 2 சிம் கார்டு அப்படி இல்லைனா ஒரு சிம்மும் ஒரு மைக்ரோ SD கார்டும் அட் அ டைமில் யூஸ் பண்ணலாம். மேலும் ஃபோனோட OS பற்றி பேசும்போது இது Android 9.0 பையில் வந்து ரன் ஆகுது. அடுத்தபடியாக இந்த ஃபோனோட கேமராஸ் வரும். ஃபோனோட பேக் சைடில் நமக்கு வந்து 3 கேமரா கொடுத்துருக்காங்க. மொதல் கேமரா ஒரு 16 MP கேமரா கொடுத்துருக்காங்க. இது f1.7 ஆப்பர்ச்சரில் வருது. LED ஃப்ளாஷ் சப்போர்ட் மாதிரியான விஷயங்கள்லாம் இதை கொடுத்துருக்காங்க. ரெண்டாவது கேமரா ஒரு 2 MP மேக்ரோ சென்சர் கொடுத்துருக்காங்க. இது f2.4 ஆப்பர்ச்சரில் இருக்குது. மூணாவது கேமரா ஒரு 2 MP டெப்த் சென்சார், இதுவுமே f2.4 ஆப்பர்ச்சரில் இருக்குது. ஸோ ஆக மொத்தம் ஃபோன் பேக் சைடில் 3 கேமரா இருக்குது. அதே ஃபோனோட ஃப்ரண்ட் சைடில் நமக்கு ஒரு 8 MP செல்ஃபி கேமரா கொடுத்துருக்காங்க. இது f2.0 ஆப்பர்ச்சரில் வருது. ஸோ இது வந்து இந்த வாட்டர் ட்ராப் நாச் டிஸ்பிளேயில் இந்த கேமரா கொடுத்துருக்காங்க. ஸோ ஃப்ரண்ட் சைட்லையும் சரி பேக் சைட்லையும் சரி ஓரளவு நார்மலான கேமரா தான் கொடுத்துருக்காங்க. ஸோ ரொம்ப அவுட்ஸ்டாண்டிங் அப்படின்னு சொல்ல முடியாது. மேலும் இந்த ஃபோனில் வந்து 4000 mAh பேட்டரி பவருக்காக கொடுத்துருக்காங்க. இது வந்து சார்ஜ் பண்ணுறதுக்கு 10 வாட் சார்ஜிங் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ ரொம்ப ஃபாஸ்ட்டாக சார்ஜ் ஆகும் சொல்ல முடியாது. கண்டிப்பாக ஒரு 2 மணி நேரத்துக்கு மேலே சார்ஜ் ஆகும். அது மட்டும் இல்லாமல் நமக்கு ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் ஃபோனோட பேக் சைடில் கொடுத்துருக்காங்க. சார்ஜிங்காக இதில் வந்து மைக்ரோ USB போர்ட் தான் கொடுத்துருக்காங்க. Type-C கேபிள் கொடுக்கல. 3.5 ஆடியோ ஜாக், FM ரேடியோ மாதிரியான சப்போர்ட்டும் இதில் கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் கனெக்டிவிட்டி பொறுத்தவரையும் இந்த ஃபோனில் வந்து Dual 4G VoLTE, சிங்கிள் பேண்ட் வைஃபை, Bluetooth 4.2 மாதிரியான சப்போர்ட்ஸ்லாம் இருக்குது. ஃபோனோட கலர்ஸை பற்றி பார்க்கும்போது இது 2 டிஃப்ரெண்ட்டான கான்ஃபிகரேஷனில் வருது. அரோரா பிளாக், நைட் ப்ளூ அப்படிங்கிற 2 கான்ஃபிகரேஷன் வருது. இப்போதைக்கு இந்த ஃபோனோட ப்ரைஸிங் தெரில. ஸோ இந்த ஃபோனோட அஃபிஷியலான ப்ரைஸிங் தெரிஞ்ச உடனே கீழே உள்ள கமெண்ட் செக்ஷனில் அதை மென்ஷன் பண்ணுறேன். கடைசியாக இந்த ஃபோனோட ப்ரைஸிங்க்கு வரும். ஃபோனோட ப்ரைஸிங் இன்னும் அஃபிஷியலாக அனௌன்ஸ் பண்ணலை. ஸோ அஃபிஷியலாக தெரிஞ்ச உடனே கீழே இருக்க கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுறேன். ஆனால் இப்போ இருக்கிற ரூமர்ஸ் படி பார்க்கும்போது இந்த ஃபோனோட விலை 11,000 ரூபா வரும்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ 11,000 ரூபா அப்படின்னு இருந்துச்சுன்னா கண்டிப்பாக அது ஒரு வரவேற்கக்கூடிய விஷயம் இல்லை. காரணம் இந்த ஃபோனோட ப்ரைஸ் பாயிண்ட் படி பார்க்கும்போது ஸ்பெசிஃபிகேஷன் வச்சு கம்பேர் பண்ணால் 7,000 ரூபா அப்படிங்கிற செக்மெண்ட்டில் தான் நிறைய ஸ்மார்ட் ஃபோன் விற்றுட்ருக்காங்க. குறிப்பாக இன்ஃபினிக்ஸ் மாதிரியான ஸ்மார்ட் ஃபோன்ஸ் கூட இந்த மாதிரியான ஸ்பெசிஃபிகேஷனோட 7,000 ரூபாய்க்கு ஸ்மார்ட் ஃபோன் லான்ச் பண்ண நம்ம எல்லாருக்குமே தெரியும். அப்படி ஒருவேளை 11,000 ரூபாய்க்கு இந்த ஸ்மார்ட் ஃபோனை இந்தியா கொண்டு வந்தாங்கன்னா கண்டிப்பாக இந்த தடவையும் HTCயால் இந்த ஃபோனை விற்க முடியாது அப்படிங்கிறத என்னோட கருத்து. ஸோ உங்களோட கருத்து என்ன? HTC ஃபேன்ஸ் யாராவது இருக்கீங்களா? கீழே கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிச்சா மறக்காம லைக் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ் மற்றும் ஃபேமிலிஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணுங்கள். மேலும் இருக்குது நான் டிக்கெட் நமக்காக மற்ற வீடியோவில் சந்திக்க வரை நன்றி, வணக்கம்.